ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா இருதய செயல்திறன் இழப்பு. ஸோ அப்படின்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, ஹார்ட்டோட பம்பிங் கம்மியாக இருக்குது. நார்மலாக எல்லாருக்கும் எக்கோ ஸ்கேன் எடுத்தோம்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து 65% 70% இருக்கும். பட் ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது ஹார்ட் பம்பிங் குறைவாக இருக்க பேஷண்ட்டுக்கு அது ஒரு 35% இல்லை 40% இல்லை 25% அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஏன் ஏற்படுது? ஹார்ட் அட்டாக் அதுக்கும் ஹார்ட் ஃபெயிலியருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ஹார்ட்டில் இருக்கிற இரத்த குழாய்கள், இதுதான் அந்த இரத்த குழாய். அந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் போது ரத்தம் வந்து சரியாக போக முடியாது, அதனால தான் ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. ஸோ அந்த ஹார்ட்டில் இருக்க இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுனால இதயம் பலவீனம் அடைஞ்சிது, அந்த ஹார்ட் மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகி ஹார்ட் வந்து வீங்கிடுது, பழுதடைஞ்சிருது. அதனால தான் ஹார்ட் ஃபெயிலியர் வருது. நான் டாக்டர் விவேக், கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், ஸ்ரீ கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், ராஜபாளையம்.